ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஜாம். பச்சை மாங்காயில் ஜாம் வைக்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல புளிப்பாக இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி கூட எடுத்துக்கிடலாம். நார்மலாக சாப்பாடு எல்லா சாப்பாடு கூடமே சைடிஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. அன்றைக்கி மாங்காய் ஜாமுக்கு ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஒட்டு மாங்காய். இது எங்கள் தோட்டத்தில் உள்ளது. இதில் நான் அன்றைக்கி பாதியை வச்சு தான் ஜாம் வைக்க போகிறேன். பாதியை வச்சு வச்சாலே ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தோலை நீக்கி நான் குட்டி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல மெல்லிசாக இருந்தால் சீக்கிரம் குக் ஆகும். அதுக்காக இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்ல மெல்லிசாக ஈஸியாக குக் ஆகுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கப்பு வருது. சுகர் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் இப்போ மேங்கோவை ஆட் பண்ணி தண்ணி விட்டு வேக வைக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ஏற்கனவே சுகர் மெல்ட் ஆகும், தண்ணி ஆகும். அதனால் ரொம்ப கிளுகிளுன்னு ஆயிரும். இதில் 1/2 கப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சாலும் போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த இதில் நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டுறலாம். இதை கொஞ்சம் அங்கங்கே திக்க துண்டு துண்டாக இருந்தாலும் நம்ம இடையிடையே சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். அதேமாதிரி இது நம்ம சுகர் சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆற ஆற நல்லா இறுகி நல்ல ஜாம் மாதிரி ஆயிரும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு ஒரு மாற்றமும் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் கரைய கரைய கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிரும். நல்லா கரையட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு பபிள்ஸ் வந்த பிறகு உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா நம்மளோட ஜாம் ரெடி. இப்போ நல்லா சூப்பராக அங்கங்கே சின்ன சின்ன பீசஸோட நம்மளோட ஜாம் சூப்பராக ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுற அளவுக்கு வெளியில் வைக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மேங்கோ ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயாச்சு. முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இருக்க நல்லா இறுகி ஜாம் மாதிரி ஆயிரும். டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலை நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.